ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் லக்ஷ்மி வந்தாச்சு. வெல்கம் டு கார்த்திகை தீபம் vlog. காலையிலேருந்து ஒரே மழை விட்டதும் மார்க்கெட்டு கிளம்பிட்டேங்க. வெதர் நல்லா இருக்குன்னு பீச்சு பக்கமாக வந்தேன் பாருங்க. மழைன்னு கூட பார்க்காம தூய்மையாளர்கள் அவங்கவுங்க பணியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாட்டர்டே சண்டே ஆனாலே நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. புறா எல்லாம் இறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அதை நான் ரசிச்சுக்கிட்டே போனேங்க. அதுவும் இல்லாமல் இந்த பீச்சில் நல்ல ஒரு சிட் அவுட்டும் இருக்குங்க. கார்த்திகை தீபனாலே ஸ்பெஷல் தாங்க. உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, சிவனை பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழமுதிர்ச்சோலைக்கு வந்தேங்க. சரி கொஞ்சம் காய்கறி வாங்கலாம், தக்காளி உருளைக்கிழங்குலாம் வாங்கலாம் அப்படின்னு வந்தேங்க. உளுந்து வாங்கினோம், எல்லாம் அங்கேயே இருந்தது. எல்லாமே A to Z அந்த கடையில் எல்லாமே இருக்கும். சரி வாங்கிட்டு பில் போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தேன். வெளியே வந்த உடனே இலை, வாழை இலை, அகில் விளக்கெல்லாம் வாங்கணும்னு இருந்ததுங்க. சரி நான் அப்படியே நாட்டு மருந்து கடைக்கு போனேங்க. நாட்டு மருந்து கடை பக்கத்துலேயே ஒரு இலை கடை இருந்தது, வாழை இலை கடை. அதில் ஒரு அண்ணன் நமக்கு நல்லா கொடுப்பாரு. அந்த வாழை இலை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் அகில் விளக்கு, தேங்காய், அதாவது பூஜைக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நானும் என் பையனும் பொரி, அவல் கடலை, வெத்தலை பாக்கு, பக்கத்துலேயே பூக்கடையும் இருந்ததுங்க. அதை வாங்கிக்கிட்டு திரும்பவும் அந்த பீச் பக்கமாகவே வந்தோம். நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிட் அவுட் இருக்கும். அந்த 8 போடலாம், நடைப்பயிற்சிக்கு போடுற 8 போடலாம், அந்த இதுவும் இருக்குது. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா நல்லா ரசிச்சுட்டு போகலாம் அந்த பீச்சை. வாங்க பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் கிளம்புறேங்க. எங்கள் வீடு கிட்ட வந்துருச்சு. வீட்டில் போய் சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பை வேக போட்டேன். அதில் மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு குக்கரை போட்டு மூடி விட்டுட்டேன். காய்கறியெல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருந்தேங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு, தக்காளி எல்லாம், பீன்ஸ் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார், வடை, இது எல்லாமே ரெடி பண்ணணுங்க. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பீன்ஸுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உளுந்து, கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு பீன்ஸு காயும் போட்டு வதக்கணுங்க. வதக்கி கொஞ்ச நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுமே போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி தெளிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. தெளித்து மூடி வேக வச்சு அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இறக்கி தேங்காயும் பருப்பும் போட்டேங்க. என் பருப்பு போட்டால் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பருப்பு கொஞ்சம் போட்டேன். வதக்கி எடுத்து பவுலில் மாற்றி கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிட்டேங்க. அடுத்து உருளைக்கிழங்கு பண்ணணும். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும், வெங்காயத்தை போட்டு, கடுகு வெடித்தோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போடணும், இஞ்சி பூண்டு போடணும், தக்காளி போடணும். அதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டுடணும். அதை போட்டு உப்பு போட்டால் தான் அந்த நல்ல குழைவாக அந்த தக்காளி வேகும். அது குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டாச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு பெரட்டணும். அப்போ அந்த எண்ணெயில் பெரட்டினோடனே தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு போட்டு நல்ல ஒரு பெரட்டிட்டு மூடி வச்சிடணும். சிம்மில் மூடி வச்சிங்கன்னா தான் உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேகும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பவுலில் மாற்றி நான் கொத்தமல்லி போட்டுட்டேன். அடுத்த ப்ராசஸ் சாம்பாருக்கு. ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போடணுங்க. நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டோன்னே உப்பு போடணும். ஏன் அந்த உப்பு போடணும்னா அப்போ தான் அந்த குழைவாக இருக்கும், குழையும். அதனால் அந்த உப்பு போடுறது. அப்புறம் கத்திரிக்காய் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு சாம்பார் பொடி, மிளகா பொடி எல்லாத்தையும், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க கத்திரிக்காவை. அதுக்கப்புறம் புளி ஊற்றணும். புளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வேகாது. அதனால் அதுக்கப்புறம் பருப்பை ஊற்றி நல்லா கிளறி மூடி வச்சிடணும். உப்பு பார்க்கலாம், பட் ஆனால் நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால உப்பு பார்க்க வேண்டாம், எச்ச பண்ணக்கூடாது. அப்புறம் பால் வச்சேன் பாயாசத்துக்கு. பால் பொங்குனதுக்கப்புறமா எடுத்து சேமியா போட்டாச்சு. அது பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் வடைக்கு மாவு மிக்சியில் போட்டு அரைச்சி வடைக்கு ரெடி பண்ணேன். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. அது கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா வடை கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்து சரி அது ஊறுற நேரத்துக்கு விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து மாவிளை கோலம் போட்டு பூவெல்லாம் போட்டு சாமிக்கு டெக்கரேஷன் பண்ணி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்து அகலில் எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணி விநாயகரையும் டெக்கரேட் பண்ணி சரி டைம் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றி வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி வடை போட ஆரம்பித்தேன். வடை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து
சாமிக்கு. எண்ணெய் இழுக்கிட்டு வந்தாங்க பேப்பரில் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் சரி தீபம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஹாலுக்கு வந்து தீபத்தை ஏற்ற ஆரம்பித்தேன். அண்ணாமலையார் தீபம் ஏற்றினாங்க. நாங்களும் வீட்டில் தீபம் ஏற்றினோம். பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி குத்து விளக்கு, அகல் விளக்கு வாசல்லேருந்தே தீபங்கள் ஏற்றிட்டே வந்தேங்க. வாசல்லேருந்து தான் எப்போவுமே ஏற்றணும். உள்ளேருந்து வெளியில் ஏற்றிட்டு போகக்கூடாது. வாசல்லேருந்தே ஏற்றிட்டு வந்தேன். ஏற்றிட்டு வந்து அப்புறம் படையல் போட்டேங்க சாமிக்கு. படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். ஸ்லோகன் சொன்னோம். தீபார்த்தனை காமிச்சோம். தேங்காய் உடைச்சோம். நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோங்க. எங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. உங்கள் வீட்டு கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் பை லக்ஷ்மி வந்தாச்சி. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.